போன மேட்ச்சில் திலக் வர்மா ரிட்டையர்ட் அவுட் ஆனதுக்கு என்னமோ நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் நான் என்னமோ பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? என்னாச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உண்மையை உடைச்சிருக்கிறாரு ஹர்திக் பாண்டியா. இன்னொரு பக்கம் நாங்கள் ஜெயித்ததுக்கு பல முக்கியமான காரணம் இருக்குது, ஆனால் அது ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னு அந்த விஷயத்தையும் ஓப்பனாக பேசியிருக்கிறாரு ரஜத் பட்டிதார். ஸோ என்ன ஆச்சு இந்த மேட்ச்சில், என்ன பேசியிருக்கிறாங்க கேப்டன்ஸு பார்த்துருவோமா? மும்பை வெர்சஸ் பெங்களூர் மேட்ச் முடிஞ்சு போச்சு. அந்த மேட்ச்சில் பெங்களூரு 12 ரன் வித்தியாசத்தில் ஜெயித்துட்டாங்க இல்லையா? அந்த வகையில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதில் இந்த மேட்ச்சு ஒரு ரன் ஃபெஸ்டிவல் மாதிரி தான் நான் சொல்லணும். ஏன்னா விக்கெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா பாலு எங்கே போட்டாலும் பேட்டுக்கு வர மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மேட்ச் முடிகிறப்ப ஒரு 2 ஹிட்டு நம்மளால் அடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 2 ஹிட் அப்படின்னா 2 6னா மேட்ச் முடிஞ்சிருக்கோம் இல்லையா? ஆனாலும் நான் இந்த நேரத்தில் பவுலர்ஸுக்கு எதிராக நான் பேச போகிறது கிடையாதுங்க. ஏன்னா பவுலிங் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ட்ராக்கு, ரொம்ப ஆப்ஷன்லாம் இல்லை. ஒரு 5-10 ரன் கம்மியாக கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு 12 ரன் கம்மியாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னொன்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தார். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஏதோ போன மேட்ச்சில் ஒரு ரிட்டையர்ட் ஹட் ஆனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அந்த மேட்ச்சுக்கு முந்தின நாள் அவருடைய ஃபிங்கரில் அடிபட்டுருச்சுங்க. அதன் காரணமாக தான் அந்த கேமில் அவரால் ரொம்ப அடிக்க முடியல. அதை பார்த்து கோச்சு தான் நம்ம மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். ஆனால் இங்கே வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல. இன்றைக்கி மேட்ச்சு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. என்ன நாங்கள் பவர் பிளேயில் கொஞ்சம் சொதப்பிட்டோம், ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் கடைசி வரைக்கும் ஒரு அடியை வந்து கொடுத்தோம்ல, அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று பும்ரா எங்கள் டீமுக்கு வந்திருக்கிறாரு. ஸ்டார்டிங் தானே, போக போக பாருங்க அவர் இருக்கிறாரு, டீமு மீண்டு வரும்னு சொல்லியிருக்கிறாரு ஹர்திக் பாண்டியா. அடுத்ததா வின் பண்ண கேப்டனு ரஜத் பட்டிதார் என்ன சொன்னார் தெரியுமா? இது ஒரு அமேசிங்கான மேட்சுங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் கூட எங்கள் பவுலர்ஸ் ஒரு கரேஜை காட்டினாங்கல்ல, அதுதான் இந்த மேட்ச்சுக்கு நாங்கள் வின் பண்ணதுக்கே ஒரு காரணம். இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த அவார்டை நான் வந்து எங்கள் பவுலர்ஸுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு, அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்பே பண்ணாத ஒரு கிரவுண்டில் பவுலர்ஸ் இப்படி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது. அதே மாதிரி குணால் பாண்டியா இருக்கிறார் இல்லையா, அந்த கடைசி ஒரு போடுறதுலாம் சும்மா கிடையாதுங்க. நார்மலாக ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா அந்த ப்ரெஷர்லேயே லைட்டாக கையெல்லாம் நடுங்கும், மேட்ச் வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் அவர் வந்து எங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, அவர் சூப்பரான விக்கெட்டை எடுத்தார், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒன்று தான் எங்கள் மைண்டில் இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் பேட்டிங் பிடிக்கிறப்ப கொஞ்சம் விக்கெட்டு நல்லா வருது, நம்மளால் அடிக்க முடிஞ்சு அப்படின்னா மும்பை பிளேயர்ஸும் சூப்பராக அடிப்பாங்க அப்படிங்கிற பிளானில் யார் கிடச்சாலும் யார் மாட்டினாலும் அடிங்கடா அப்படிங்கிற பிளானில் தான் வந்தோம். அதுதான் எங்களுக்கு இந்த கேமில் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு ரஜத் பட்டிதார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.